சார் ஸ்ரீமதியுடைய வழக்கு எந்த நிலையில இருக்கு சார்? அது நீங்க தான் வந்து பார்த்துருக்கீங்களா சார்? ஸ்ரீமதி வழக்கு நாங்கள் ஒரு கூட்டா பண்றோம். நாங்க வந்து நீதிமன்றத்தில் பேசுகிற போது நான் பேசுறவளதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த வழக்கு வந்து ஏற்கனவே வந்து விழுப்புரம் மாவட்டமா இருக்கிற போது தான் வந்து கள்ளக்குறிச்சி வந்து அந்த நடந்த சம்பவம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த வழக்கை வந்து சரியாக அவங்க வந்து பதிவு பண்ணல. ஆரம்பத்திலேருந்தே சரியில்லை. சிபிசிஐடி மாற்றின பிறகும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஏற்கனவே காவல்துறை அதிகாரி வந்து அதுல வந்து இது தற்கொலைன்னு சொல்லி போயிட்டாரு. டிஜிபியா இருந்தாருப்ப சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த ரவிக்குமாருக்கு இருக்கிற செல்வாக்கு, பண செல்வாக்கு, ஜாதி செல்வாக்கு ஒட்டுமொத்தமா அவருக்கு பெரிய அளவுக்கு இருந்தனால தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய காவல்துறை தலைவரே வந்து 2 நாளைக்கு முன்னால வந்து விசாரணை நடத்தாததுக்கு முன்னாலே அவர் வந்து தற்கொலை சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வழக்கை வந்து மாத்தணும்னு சொல்லி போடுற போது சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க. அங்க நடந்த சம்பவம் ஒன்று இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்ப அந்த வழக்கை போட்டு அந்த வழக்கையும் இதையும் ஒண்ணுங்கிற மாதிரி காமிச்சு நீதிமன்றத்துல வந்து அந்த ரவிக்குமார், அவருடைய மனைவி சாந்தி, அங்க இருக்கக்கூடிய வந்து முதல்வர் மற்றும் இருக்கக்கூடிய வந்து அந்த 2 பேர் கிருத்திகா, அவங்க எல்லாத்தையுமே அதை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண போது அவங்க பெயில் போட்ட போது என்னாச்சுன்னா, சென்னை நீதிமன்றத்துல வந்து 2 விதமான ரெட் பெர்சன்ஸ் இருந்துச்சு. ஒண்ணு வந்து அந்த அம்மா செல்வி வந்து ஒரு நீதி விசாரணை இந்த வந்து உடற்கூறாய் பொறுத்த அளவுக்கு 3வது ஒருத்தர் வைக்கணும். கோகுல்ராஜ் கேஸ்ல எப்படி சம்பத்குமார்னு ஒருத்தரை கொண்டு வந்தோமோ, ஏன்னா அவன் தக்கலன்னு இருக்கலாம். அப்ப அது சரியில்லை என்பது நமக்கு உண்மை தெரிஞ்சனால கேட்டோம். அதே சங்கரசுப்பு தோழர் தான் வந்து உயர்நீதிமன்றத்துல போட்டாரு. அப்ப தமிழ்மாநில ஜட்ஜி வந்து உத்தரவு போட்டாரு. 3வது அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சர்வ ஒருத்தர் போடணும்னு சொல்லி கேட்டு சம்பத்குமார் ஜட்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் அது தற்கொலை அல்ல, கொலைன்னு போட்டு நிரூபிக்கப்படுச்சு. அதே மாதிரி இதுலயும் கேட்டாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த இதை ஏத்துக்காம அந்த அம்மா மட்டும் எதிர்க்க சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பக்கம் இருக்க, பிணை கேட்டு போடுறாரு. அங்க விழுப்புரத்துல வந்து டிஸ்மிஸ் செஞ்ச பிறகு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அதை நீதிமன்றம் வந்து விடுதலை அவங்களுக்கு பிணை கொடுத்துச்சு வழியே. அப்போ என்னாச்சுன்னா, இந்த 2 கூராய்வுக்காக சொல்லக்கூடியதுல வந்து 3வதா ஒரு மருத்துவர் போடணும்னு சொல்லக்கூடிய பிடிச்சல ஆகட்டும், அதுல பிணை கேட்டு போட்ட பிடிச்சிலையும் 2 நீதிமன்றமும் கொடுத்த தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தற்கொலைன்னு போட்டு போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் வச்சு சொன்னாங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. காவல்துறை முறையா பிரயோசனம் பண்ணாங்களேங்கிற கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் இங்க. ஆனா வந்து இவங்களே முன்கூட்டி அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வச்சுட்டு தற்கொலைன்னு சொல்லி சொல்றாங்க. இது எதிர்த்துதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது. ஸ்ரீமதியுடைய அம்மா வந்து செல்வி போட்ட அந்த வழக்குல வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, நீங்க யாரு வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண முன்னாலே இப்ப சொன்னீங்க அந்த ஆப்சர்வேஷன் தப்பு அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து அதை நீக்க சொல்லி போட்டு புது விசாரணை தொடர்ந்துன்னு சொன்னாங்க. ஆனா அங்கேயே சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீதிமன்றம் இந்த மாதிரி ஹைகோர்ட் கொடுத்திருக்கிற அந்த ஃபைண்டிங் சரியானதல்ல என்று சொல்லி சொன்ன பிறகும் கூட பழைய விசாரணையினுடைய அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து உண்மையானதல்லன்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க விசாரணை. அப்ப குற்றப்பத்திரிகையில் சம்பவம் வந்து தற்கொலை தானே தவிர இது வந்து வேற மாதிரி எல்லாம் இல்லைங்கிற மாதிரி தீர்ப்பளிச்சிட்டாங்க. அதை எதிர்த்து எப்பயுமே நமக்கு இருக்கிற உரிமை என்னன்னு கேட்டா, பாதிக்கப்பட்டவர் வந்து சிஜிஎம் கோர்ட்ல போய் ஆட்சேபனை பண்ண புட்டஸ் பிடிச்சு போடுறதுதான், முறையான புல விசாரணை பண்ணலன்னு சொல்லி போடுறதுதான். அந்த மாதிரி போட்டு நாங்க 2 முறை வாதிட்டோம். வாதிட்ட போது என்னன்னா, துரதிருஷ்டவசமா தனியா மாவட்டம் பிரிச்சாச்சு, கள்ளக்குறிச்சி. ஆகவே அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிஜிஎம் அம்மா வந்து நான் இன்னைக்கு மேல உத்தரவு சொல்ல முடியாது, நீங்க அங்க போய்க்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போகும்போது அங்க நீதிபதியே முதல்ல இல்ல, சிஜிஎம் கோர்ட் வேக்கண்டா இருக்கு, வேற ஒரு பொறுப்பு போறாங்க. ஸோ இந்த நிலையில என்ன பண்ணோம், 2-3 முறைக்கு மேல போய் நின்று பார்க்குறோம், வரல. அப்புறம் தான் ஒருத்தர் போட்டாங்க. அந்த இதுல தொடர்ச்சியா நாங்க வந்து வாதாடணும். அவரும் போய் கடைசியா ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்டையும் வாதாடணும். நாங்க என்ன கேட்டோம்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏன் வந்து நீங்க அமிச்ச ஃபுட்டேஜ்லயே ஒரு 21 கேசட்டே என்னமோ வந்து ஓப்பனே ஆகல ஃபரன்சிக்ல. அதை வந்து உங்களுக்கு இருக்கிற சக்தியில பண்ணி பார்க்கணும் இல்ல ஒண்ணு. 2வது அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அந்த போன் கனெக்ஷன்லாம் இருக்கு. ஏன்னா காலையிலேயே ரவிக்குமாரும் சாந்தியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்துட்டாங்க, டிஎஸ்பி வந்துட்டாங்க. காலையில வந்து பாக்குறாங்க, அந்த இடத்துல இருந்ததெல்லாம் இவங்க சுத்தப்படுத்தாங்க அந்த ரத்தத்தை எல்லாம். இந்த அம்மா வந்து தகவல் கிடைச்சு போய் முதல்ல கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் பாக்குறாங்க. அங்க பார்த்தா வெறும் அந்த ஸ்ட்ரெச்சர்ல மட்டும் ரத்தம் இருக்குது, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே உளுந்து அடிச்சு மீண்டும் விடுதிக்கு வருது, அங்க பார்த்தா ரத்தமே இல்லை.
ம், ஸ்ட்ரெச்சர் ரத்தம் இருக்குது, இங்க ரத்தம் இல்ல. ம், முன்னாலேயே போலீஸ் டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் வந்து விசாரிச்சிடறாங்க போறான். ம். அப்ப இந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் தான் பெரிய உங்களுக்கு தெரியும் அந்த நடந்ததெல்லாம். ஆமா. அந்த அம்மா தன்னுடைய மகள் இழந்த கோவத்துல வந்து சத்தம் போட்டுறாங்க. கடைசியா 11 மணிக்கு அன்னைக்கு ம், காலை 11 மணிக்கு இந்த அம்மாவுக்கு போய் கொடுத்த சின்ன சேலத்தில் கொடுக்கக்கூடிய அந்த புகாரை வச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க. ம், அப்ப அந்த எஃப்ஐஆர் பிரகாரம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கூட முறையான விசாரணை இல்லாம தான் என்ன பண்ணா அவங்க தள்ளுபடி போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்க எங்களுக்கு செல்போன் கனெக்ஷனுடைய சிடிஆர் கொடுங்க, ம், அந்த வந்து அது மட்டும் இல்லாம ஜிடிலாம் கொடுங்க, ஜிடி எஃப்ஐஆர்லாம் கொடுங்க, ஏன்னா நாங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்லயே ஒரு விசாரணை நடந்திருக்குது, அதையே மறைச்சிங்க, ம், அதுதான் நம்ம கேள்வியே. அதுல சிலர் மட்டும் கொடுத்தாங்க, சிலர் கொடுக்காம விட்டாங்க. அப்ப நாங்கள் அதை நீதிமன்றத்தில் வாதாடின போது கூட ஒரு தொடர்ச்சியா வாதாடணும். ஆனா புதிதாக வந்து சேர்ந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த காவல்துறை போட்டக்கூடிய தீர்ப்பை என்னன்னா அவங்க சொல்றது என்னன்னா இது ஒரு சூசைட் ஒண்ணு, ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஒரு தற்கொலைப்பான மனப்பான்மை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. மூணாவது கையெழுத்து வந்து ஒன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாலாவது என்னன்னா நாங்க எழுப்பின காயம் என்னன்னா எப்படி அந்த பொண்ணுடைய உடல்ல மார்பிள்லாம் அந்த காயம் ம், சிராய்ப்பு காயம் எடுத்துக்க முடியும். அதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே வந்து ஹைகோர்ட்ல வந்து கீழே விழுகிற போது அந்த மரக்கிளை எது இருக்கு பட்டுன்னு சொல்றாங்க. அப்படியே மரக்கிளை கிடந்திருக்கு கீழே. ம், இப்போ இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து அந்த மாதிரி போட்டோம்னா அதை வந்து நீதிமன்றம் வந்து ஏத்துக்கிச்சு. அதனால என்னச்சுன்னா அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாங்கள் அப்ஜெக்ஷன் போட்டும் கூட மேலும் புலன் விசாரணைக்கான தொடர்ச்சி வேணும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லி கேட்டு ஆதாரத்தோடு போட்டோம் நம்ம. ம், ஆனால் நீதிமன்றம் வந்து சிஜிஎம் கோர்ட்டில் நீதிபதி வந்து நாங்கள் போட்ட பிரச்சனை தள்ளுபடி பண்ணிட்டாரு. அதை எதிர்த்து இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிவிஷன் போடுறோம். சரியான முறையில் நாங்கள் கேட்டது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான். அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் உத்தரவு போட்டு நாங்கள் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே இப்போ ஒரு 21 சிடி மூலமா ஓப்பன் பண்ண முடியல, சிசிடிவி இருக்கு. சரி. ஏன் ம், முதல்ல வந்து காலையில் 5:30 மணிக்கு நடந்துன்னு சொல்றீங்க, 11:30 வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷன் ஏன் சப்ரஸ் பண்ணீங்க? ம், 2. ம். மூணாவது அந்த இவரு தான் கூப்பிட்டுருக்காரு, ம், ரவிக்குமார் தான் சேஷன் சொல்லிருக்காரு, அதே எஃப்ஐஆர் போடல அப்ப. ம், 3 இப்படி ஒவ்வொரு முக்கியமான அங்கங்களா வச்சு கேட்டோம். இந்த பாயிண்ட்ல வந்து அந்த நீதிமன்றம் நமக்கு வந்து 11 உத்தரவு போடல. அதுவும் இல்லாம காவல்துறை போட்டுக்கிற அந்த ரிப்போர்ட்டை சரிங்கிற மாதிரி ஏற்றிச்சு. அதை எதிர்த்து நாங்கள் ரிவிஷன் இப்போ ஃபைல் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த விசாரணைக்கு வரும். சார் இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு ஸ்ரீமதியுடைய அம்மா இருக்காங்களே செல்வி, அவங்களே வந்து உண்மையான தாய் இல்ல, அதுதான் அவங்களுக்கு இரண்டாவது கணவர் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான என்ன மாதிரியான சர்ச்சை சார்? அயோக்கியத்தனமான பேச்சுங்க. ம், வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, ம், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இந்த சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பணத்துக்காக ம், பிம்பா வேலை செஞ்சிருக்கிறான். ம், அதான் அங்கே போய் வீட்டில் பார்த்தோம். ம், அவங்க அப்பாவுக்கு வந்து பால்டு ஹெட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோவில் வந்து முடி இருக்கிற மாதிரி போட்டு அந்த குழந்தை வச்சிருக்காங்க. ம், அதை ஒன்றை வச்சுட்டு ம், அந்த அம்மாவுடைய கணவரே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ம், அந்த பொண்ணையே வந்து பிரச்சாரம் பண்ணலாம். ம், இதுதான் இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். என்னன்னா ம், யாருக்கான அந்த ரவிக்குமாருடைய பணத்துக்கும் அவனுடைய ஜாதிய செல்வாக்குக்கும் அடிபணிஞ்சு தான் அந்த சவுக்கு சுகர் போட்டார். ம், அதன் மேல நாங்கள் கேஸ், ஏன்னா அவருடைய கூட இருந்த ஒரு பையன் பிஏவே பின்னால் அவர் கைது செய்யப்பட்ட பின்னால இந்த மாதிரி நாங்கள் பணம் வாங்கிட்டு தான் அவர் சொன்னாருங்கிறத ஒத்துருக்கிறோம். ஓகே. அதை சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லிக்கிறோம். ம், அது நெடிய போராட்டம். அந்த செல்விங்கிற அம்மா உண்மையிலே தப்போரையிட்டோ தன் மகளுக்கு மட்டுமில்ல இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய போராட்டம் இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்காக ஒரு குழுவில் வந்து சங்கர சுப்பு போட்டிருக்கிறவங்க, சுரேஷ் போட்டிருக்கோம், பாவிந்தன் போட்டிருக்க குழு வந்து இதை எடுத்து நாங்கள் மீண்டும் இப்போ ஹைகோர்ட்டில் போடத்தான ஏற்பாடுலாம் பண்ணிட்டோம். அதை வந்து கொண்டு வந்து நிற்க வச்சு போராடுவோம். இது சட்ட போராட்டம் தான். ஏன்னா தனியார் இப்போ வந்து அவுட் சோர்சிங் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் முறை சரின்னு சொல்றாப்புல நீதிமன்றம். ம், எப்போ நீ யாருக்கு சொல்லணும்? 26,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நீ அவனை ஒப்படைச்சேன்னா ம், ஒரு 13,000 தான் கொடுப்பான், கையில் கொடுப்பான். ம், இந்த அவுட் சோர்சிங் முறை நீ எதுக்கு பண்றீங்க நாம் கேட்கறோம் சர்க்காரை. ஏன்னா நீங்க வந்து சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி, ம், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு மக்கள் போறான், அவன் அரசின் பார்வையில் இருந்தான்னு சொன்னா அந்த பணத்தை வச்சு பையனை படிக்க வைக்க முடியும், அடுத்த தலைமுறை புதிய நிலைக்கு போக முடியும். ஆனா இங்க என்னன்னா அவுட் சோர்சிங் போனது சரின்னு போட்டு வாதிடுறாங்க. அதை எதிர்த்து கேட்கக்கூடிய தொழிலாளர் சங்கத்தையே வந்து அமைதியான போராட்டத்தை புறவடைக்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? தனியார் மயம் என்று சரிங்கிறாரு நீதிபதி. அது மேல அவங்க கருத்து சொல்ல, தனியார் மயம் தவிர்க்க முடியாதது. ஆனால் இது போன்றக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள், தூய்மை பணி தொழிலாளிகளை பூரா அவங்கள அவுட் சோர்சிங் கொடுக்கின்றது கார்பரேட்டுகளுக்கு இந்த ஆட்சி வழிவகுக்கக்கூடியது. பிஜேபி சொல்ற குற்றச்சாட்டு உங்களுக்கும் பொருந்தும். ம், ம், உங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் வந்து நேரடியாக கொடுங்க அவனுக்கு, அதை விட்டு போட்டு நான் வீடு கட்டி தரேன் அப்படின்லாம் சொல்றாரு. ம், அதனால வந்து அவுட் சோர்சிங் முறை எப்படி தனியார் மையம் சரின்னு சொல்றாங்களோ அதே போல தனியார் கல்வியினுடைய கட்டண கொள்ளை, ஏன்னா அது ஒரு காரணங்க. அவங்க அம்மா முதல்ல கூட்டிட்டு போறாங்க, மீண்டும் இங்கேயே சேர்த்துறாங்க. ம், ஏன்னா பணம் கொடுக்காதுதான்.
ம். இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவரே போய் மலேசியாவிலேயோ இங்க போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. ம். இப்போ ஒரு வாட்ச்மேனா இருக்காங்க, கோயம்புத்தூர் இருக்காங்க. ஓ. இது ஒரு ஒரு சமூக போராட்டம் இது. சார் நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர். நீங்க நிறைய வழக்குகளை நீங்க பார்த்திருக்கீங்க. நிறைய இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் இருந்து நிறைய வழக்குகளுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய பார்வையில ஸ்ரீமதி வழக்குல என்ன நடந்திருக்கு? 100க்கு நான் சொல்றது வந்து அது வந்து அவங்க சொல்ற தற்கொலை அல்ல. ம். தற்கொலைக்கு தூண்டப்பட்டவளாகவோ வேறொரு அட்டெம்ப்ட் நடந்திருக்காங்க. அந்த அட்டெம்ப்டை மறைக்கிறதுக்காக தான் இந்த வந்து அந்த உயிர் போனது எப்படி சார்? அதுதான் நாங்க என்னோட அது கேள்வி. என்ன மேல இருந்து கீழே விடுறான்னு வச்சுங்க, ம். விஞ்ஞானபூர்வமா படலாம் இருக்குது. உயிரோடு இருந்து விழுகிற போது ம். எப்பயும் போராட துவைக்கும். நம்ம கைகள் நம்ம அறியாம போராட துவைக்கும். ஒரு பெண்ணமாக மாட்ட இறந்த பின்னால் போட்டீங்கன்னா அதனுடைய இதே வேறையா இருக்கும். ம். ம். ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, விழுந்த இடத்துல ம். ரத்தம் எங்க ஏன் இல்லாம போச்சு? ம். ஒண்ணு. ம். அதே மாதிரி அவங்க போட்டுக்க உடைகள்ல மார்புக்கு கீழே கூடிய கீறல்கள் வந்து அந்த கீறலுக்கு என்ன பதில்? 2. ம். நீ சொல்ற மாதிரி உண்மையா இருந்தா கிளை கிடக்கணும், ம். மொத்தம் இருந்துக்க வேணும். செச்சல மட்டும் எப்படி ரத்தம் வந்துச்சு அப்புறம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதில் அப்புறம் அதை வந்து நாங்கள் இங்கே எனக்கு ஒரு உதவியாக தொடர் வந்து நம்ம மருத்துவர் புகழேந்தி நல்ல உதவி செஞ்சார். அவங்க அமெரிக்காவுக்கு டாக்டர்ஸ் கூட தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க இந்த ஸ்ரீமதியுடைய பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே பெரிய உலகம் முழுக்க இருக்காங்க. லண்டன்லேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் எப்படி இந்த கோகுல்ராஜ்க்கு வாங்கி கொடுத்தீங்களோ செஞ்சு கொடுங்க, நான் ஃபீஸ் தரேன்னாங்க. அப்படி இல்லாமல் எனக்கெல்லாம் சமூக கடமை அதுன்னு சொன்னோம். அப்போ அங்கே மெட்லைனில் இருக்கக்கூடியவங்களாம் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணேன், அந்த தீர்ப்புகள்லாம் வச்சு பண்ணோம். அதே மாதிரி இங்கே வந்து டாக்டர் புகழேந்தி போட்டிருக்கவங்களாம் கொஞ்சம் நாங்கள் ஒரு குழுவாக இயங்குறோம். அந்த குழு வந்து சமீபத்தில் விரைவில் வந்து அதுக்கு ரிவிஷன் போட்டு கொண்டு வருவோம். இது ஒரு சட்ட போராட்டம் தான், தொடர் போராட்டம் தான். அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்குமே முந்த நாள் வந்துட்டு ஏதோ பார்ட்டி நடந்திருக்குது, அதெல்லாம் பர்த்டே பார்ட்டி நடந்திருக்குது, இந்த பொண்ணை வரவழைச்சாங்கன்னு என்னெல்லாமோ வந்து சொல்றாங்க சார். பட் நீங்க அந்த ஸ்ரீமதியோடைய கிளாஸ்மேட் யார்ட்டையாவது வந்து விசாரிக்க முடிஞ்சுதா? நான் போகல, அதுக்கெல்லாம் நான் என்னுடைய வேலை அப்படி போகக்கூடாது எப்பயுமே. ஏன்னா என்ன வந்து வழக்கறிஞர் கேட்டாங்க, எப்படி வரும்? இல்லை என்ன வந்து வழக்கறிஞர் கேட்டிருந்தாங்க, எப்படி கவின் வீட்டில் கூட்ட அப்பா கேட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் அவங்க எழுதிய பட் அது காவல்துறை தான் விசாரிக்கணுமா சார்? எதுங்க எப்பயுமே போலீஸ் தான், அவங்க இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் தான். நீதிமன்றத்துல வந்து அரசு வழக்கறை தான் பண்ணுவாரு. சரி சரி. அதை மட்டும் வன்கொடுமை வழக்குல மாத்துறாங்க. என்னன்னா அது பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக அரசே இருக்கிற காரணத்தால தான் தனிப்பட்ட வழக்கறிஞர் போறதுக்கு அனுமதி தராங்க. அதே மாதிரி இங்கேயும் வாங்கலாம். ஆரம்பத்திலே எனக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி எழுதிட்டாங்க, இந்த மாதிரி பாப்பா போனேன் எங்களுக்கு வழக்கறிஞர். இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. ஒரு பக்கம் இருக்க, ஏன்னா நம்மளாம் வந்தோம்னா உண்மையை சொல்லுவோம். இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு நாள் பொண்ணுங்க மூலமா ஏதாவது தகவல் வந்து தகவல் நம்ம இவரே எடுத்திருக்காரு, பிரகாஷ் எடுத்திருக்காரு, பிரகாஷ் தாமோதர பிரகாஷ். முதல்ல வந்து இந்த அம்மா போய் அங்க அலறாங்க, கதறாங்க, ஒருத்தர் கூட காமிக்க அனுமதிக்கல. அந்த அம்மா கேட்டதே அதுதான், கூட படிச்ச பிள்ளைகளை கூட பாக்குறோம்ட்டு. மருத்துவமனையிலயும் பதில் சொல்ல ஆளு இல்ல, இங்க வந்து விடுதலையும் வந்து பாக்குறாங்க, யாரும் பதில் சொல்ல ஆரம்பில்ல. அந்த ஒரு இதுலதான் வந்து அந்த அம்மா கதறினது அந்த குரல் பாதிக்கப்பட்டவர் பல பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் அந்த குரல் தான் அங்க நடந்த சம்பவம் போறாமே. இப்ப என்ன ஒரு கொடுமைனா, இவங்களே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்ன அந்த அம்மா அந்த கலவர வழக்கில் வந்து ஏவுனா போட்டிருக்காங்க இந்த அம்மாவை. அதுதான் கேட்க வந்தேன் சார். என்ன ஒரு கொடுமை நாட்டுல வந்து வேங்க வெயில் மேலதான் அதெல்லாம். மலத்துல வந்து மலத்தை கொண்டு போய் தண்ணி கலந்துலான்னு சொன்னா நீங்களே தான் போட்டின்னு சொல்ற மாதிரி இது வந்து கொடூரமான விஷயம். நீதிமன்றத்துல வாதிடும் போதே இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, காரணம் இவங்க இடத்துல இருந்து வேற, அவங்க நடந்தது வேற, அது கிரவுண்ட்ல பண்ற விஷயம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப வழக்கில் பார்த்தா சேர்த்திருக்காங்க. அது என்ன நம்ம சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துது. சோ இதுல உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு தெரிய வருது. இந்த உண்மையறிவு குழுன்னு சொல்லி இங்க போயிருந்தாங்க வழக்கறிஞர் எல்லாம். அவங்க போய் அதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் ஒரு கடையில கறி வாங்கினது, அங்க டின்னர் அவங்க பையன் நடந்து இருக்கு. அந்த பையனை வந்து ஏன் உடனே தப்பிச்சு போயிட்டான் அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த பையனை பார்க்க முடியல, ஏன் போயிட்டான் அவனையே விசாரிக்கல. இப்ப நம்ம இந்த குற்றச்சாட்டுல வந்த உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. இது எல்லாமே ஃபேப்ரிகேட்டட், டெயின்டட் தான், உண்மையான விசாரணை இல்ல. இது வந்து சிபிசிஐடி மட்டும் இல்ல, சிபிஐக்கு மாற்றப்பட்டதுதான் வந்து தான் உண்மை கிடைச்சிருக்கும். இப்ப நாம போராடுறோம் ஹைகோர்ட்ல, ஏற்கனவே கேட்டிருந்தாங்க மாற்றுன்னு சொல்லி, ஆனா அந்த உத்தரவு போடல. இப்ப நாங்க வந்து இந்த ஆதாரத்தை வச்சுட்டு கொடுத்தோம் சிஜிஎம்ல, அவங்க வந்து சிஜிஎம் ஏத்துக்கல. இப்ப ஹைகோர்ட்ல போராடுறோம். அந்த போராட்டத்துல நியாயம் கிடைக்குன்னு நம்ம நிறுத்துறோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டா சார்? அதுல என்ன இருக்கு சார், என்னன்னு கொடுத்துருக்காங்க சார்? போஸ்ட்மார்ட்டத்துல வந்து மேல இருந்து விழுந்திருக்கான காயங்கள் இருக்குது, உள்ளுக்குள்ள எலும்பெல்லாம் உடைஞ்சு. உங்களுக்கு தெரியுமில்ல, இதை வந்து ஏற்கனவே அதாவது முதல் போஸ்ட்மார்ட்டத்துல இந்த பெல்விஸ் உடைஞ்சதையே காமிக்கல, போன்ஸ் உடைஞ்சதையே காமிக்கல. அப்படின்னு என்ன அர்த்தது? நாம வந்து இன்னொரு நீதிபதி இன்னொரு மருத்துவர் போடன்னு கேட்டோம், அது நிராகரிக்கப்பட்டுச்சு. ஆனா சிங்கிள் டாக்டர் விசாரிச்சதையே அந்த நீதிமன்றம் பார்த்து எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிதான்
மீண்டும் ஒரு குழுவை போட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்குங்கிறத நம்மளுக்கு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்ப பாலியல் ரீதியா என்ன செய்யணும், எப்பயுமே அந்த உடல்ல வந்து ஸ்வாப் டெஸ்ட்பாங்க. அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல வந்து எடுப்பாங்க. முதல்ல எடுத்திருக்க வேணும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, தடவை பண்ணி முடிச்சுட்டாவே பாடியை கழுவிடுவாங்க. அப்ப 2வது விஷயம் எப்படி வர முடியும்? இப்ப முதல் ரிப்போர்ட்ல தப்பா வந்து உடம்பு எலும்பு உடைச்சதே காமிக்கல, பெல்விஸ் இருக்கிறதே காமிக்கல. 2வது ரிப்போர்ட்ல வந்து அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த 2 சந்தேகம் வந்து கடத்தா நீதிமன்றம் ஜிப்மரி காமிச்சு விளக்கம் வாங்கினாங்க. இப்படி பல விஷயம் இருக்குது. மருத்துவ ரீதியான சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கப்படவில்லை. அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை பூரா அவங்களே அழிச்சிட்டாங்க. முதல் இன்வெஸ்டிகேஷன் காலையில இருந்து 11:30 வரைக்கும் நடந்து பூரா சப்ரஸ் பண்ணிட்டாங்க பூராமே. இந்த கையெழுத்து பிரதிங்கிறது என்னன்னா, இவங்க பொண்ணு நோட்ல இருந்து எடுக்கல, ஃப்ரெண்டுடைய நோட்ல இருந்துச்சாமா. அங்க அதை எடுத்து அங்க அப்பாற்பட்டிருக்காங்க. அது 100க்கு 100 கைரேகை என்பது சயின்டிபிக்கலி ப்ரூவ்டு ஒன். 100க்கு 100 சரியா இருக்கும். ஆனா கையெழுத்து என்பது அப்படி அல்ல. 100க்கு 100 அதை ஏற்றுக்க முடியாது எப்பயுமே. இனி சயின்ஸா தான் சொல்லுது. அந்த கையெழுத்து வந்து இவங்க வீட்டுல இருந்து வாங்கியிருந்தாவோ அல்லது ஸ்கூல்ல இருந்து அவங்க பொண்ணு போயிருந்தா பரவாயில்ல, நண்பரா இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணுடைய புக்குல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சந்தேகத்துக்குரியது. இதை முறையா புலனாய்வு செஞ்சா மட்டும்தான் செய்ய முடியும். அதனால ரிவிஷன்ல போராடுறோம். வாய்ப்பு குறைந்தது எத்தனை வருடங்கள் ஆகும்? எவ்வளவு நீதிமன்றத்திலையும் உங்களுக்கு தெரியும், இது போன்ற சமூக பார்வையோட பார்க்கிற விஷயங்கள் ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வழக்குகள் நீங்க எடுத்துருக்கீங்களா சார்? ஸ்ரீமதி மாதிரியான இந்த மாதிரி வழக்குகள் வேற வழக்கு நான் பகுதியில் எடுத்துருக்கிறோம். பகுதியில் தற்கொலை பண்ணிருக்காங்க. பள்ளி கட்டணம் கட்டாததுக்காக கால் போட்டு முட்டி போட்டு நிக்க வச்சு அந்த வந்து அப்பா அம்மா முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. தம்பி அங்கதான் படிக்கிறான். இதே மாதிரியே தான் அப்பா அம்மா முன்னால பணம் கட்டலங்கிறதுக்காக முட்டி போட்டாங்க. இது தாங்காம அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் சொல்லிட்டு அந்த வழக்கு எடுத்து அவங்க அக்யூஸ்ட் எடுத்து வச்சேன் நான் பவானி கோர்ட்ல. ஆனாலும் கடைசியில அவங்களுக்கு நீதிமன்றத்திலையும் அங்க இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் பல தவறுகள் இருக்கிறது. அந்த இடத்துல போனாங்க. அது மாதிரி நிறைய வழக்கு எடுத்துருக்காங்க. நிறைய வழக்கு எடுத்துருக்கீங்க. ஓகே சார். இப்ப அடுத்தது வந்துட்டு நேத்து தான் நினைக்கிறேன், ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷோட அப்பா வந்து தமிழக முதலமைச்சரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அண்ணன் திருமா கூட இருந்தாங்க. ஸோ நிறைய கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு சார்? அப்ப நான் வந்து கடந்த 23ஆம் தேதி போயிருந்தேன். ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா வந்து என்னை வந்து சிறப்பு வழக்கு வரணும்னு சொல்லி கேட்டு விண்ணப்பம் போட்டாங்க. அதுக்கப்புறமேல நேர்ல வரனாங்க. நான் தான் வர வேண்டாம், நானே வரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வழக்கு பணிகள்னால 23ஆம் தேதி தான் விடுமுறை. ஸோ திருநெல்வேலி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். 23 மத்தியானம் ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் இருந்தேன். டிஎஸ்பி பாக்குறதுக்கு முயற்சி பண்ணேன். அங்க போன பிறகுதான் ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது. அந்த காவல்துறை ஆய்வாளர் காசி பாண்டியன் 3 மணி நேரம் அந்த அம்மாவை அலக்கழிச்சாங்கிறது உண்மைங்கிறது மட்டுமில்ல, அதுக்கான ஆதாரங்கள் அங்க இருக்குது போறாமே. என்ன காரணத்துக்காக? ஏன்னா சுர்ஜித்துடைய அப்பாவும் அம்மாவுமே சப் இன்ஸ்பெக்டர் தானே. அப்படி இருக்கையில இந்த அம்மா வந்து 2:30 மணிக்கு நடந்த சம்பவம் 5 மணிக்கு தான் வாங்கி எஃப்ஐஆர் போடுறான்னு சொன்னா, இந்த 3 மணி நேரத்துல அந்த காசி பாண்டியன் பண்ண அலக்கழிச்சிருக்கு பாருங்க. நான் வந்து இப்ப சொல்லிருக்கிற இடத்துலையுமே இந்த 3 மணி நேரம் ஒருத்தர் வந்து தன்னுடைய மகனுடைய கொடுமையான வந்து படுகொலைக்காக விண்ணப்பம் கொடுக்க போறாங்க. அந்த புகாரை வாங்காம அலக்கழிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த காசி பாண்டியன் ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர், வேறு வந்து மாற்றிருக்காங்க. இவர் அப்ப ஏதோ பேரம் வச்சிருக்காரு போறான். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்ப சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. நாம என்ன கேட்கறோம்னா, முதல்ல சிபிசிஐடி வந்து தன்னுடைய விசாரணை எங்க தொடங்கணும்னா, ஏன் அந்த காவல் ஆய்வாளர் வந்து இந்த வழக்கை 3 மணி நேரம் நிக்க வச்சு வீரடிச்சாரு என்பது தொடங்கி பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க போனதுக்கு அப்புறம் தான் வைகை வந்து போலீஸ் கஸ்டடிக்காக எடுத்து விசாரிக்கும் போது அவங்க பெரியமா பையன் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் சும்மா விசாரிச்சிருக்காங்க. அப்ப இது சரியான விசாரணை இருக்கும் என்று சொன்னால், ஒரு காவல்துறையாக இருக்கக்கூடியவா இருந்தாலும் குற்றம் செஞ்சவன் தான். அப்ப அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக அங்க லோக்கல் போலீஸ் இருக்கு. நீங்க சிபிசி மாத்திருக்கீங்க. சிபிசிஐடியும் வந்து அதே லைன்ல தான் விசாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த சாதிய படுகொலைங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்ட பஞ்சாயத்து வச்சுக்குவாங்க, சுயசாதி வச்சுக்குவாங்க. அவங்க எல்லாம் பின்னணி இருக்கான்னு தெரியுது. சோ ஒரு மட்டும் அந்த மிளகாய் பொடியை போட்டு வெட்டுறது சாத்தியம் இல்லை. 26 காயத்துக்கு மேல பார்த்தேன். 18 காயம் வெட்டு காயம் போறாமே. கொடூரமான வந்து கொலை. அதான் அந்த இடத்த வந்து சூஸ் பண்ண போது ஏற்கனவே ஒரு குற்றமுறை சதி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி பண்ணிதான் ஆட்ல அப்ப அந்த ஆட்ல யாருன்னு பாக்கணும்ல, கூலிப்படையா கூட இருந்தவனா என்னன்னு தெரியணும். விசாரணை இருக்கா சார்? ஆமா, விசாரணை இருக்குது. எத்தனை பேருன்றது ஒரு அனுமானம் இப்ப சொல்ல முடியாது. சுர்ஜித் சொல்லுவார் எல்லாத்தையுமே.
அந்த வாக்குமூலங்களே போலீஸ்காரன் எழுதிக்கிறது தான். ஓ. அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ வெளியில அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒப்புதல் வருது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நான் போனதான் தெரிஞ்சுட்டேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அவங்க அப்பாவே கொண்டு போய் விட்டாருன்னு சொல்றாங்க ஸ்டேஷன்ல. உண்மை அப்படி போடு, ரெக்கார்ட்ல போடல, ரோட்ல பிடிச்சாதான் கேஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனா நான் வழக்குக்குள்ள போகக்கூடாது இப்ப விசாரணைக்குள்ளார. இருந்தாலும் கூட டேரிங்கா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, முன்கூட்டியே அவன் திட்டமிட்டு இருக்காங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது பூரா. அதுல சிறைச்சாலைக்குள்ளிருந்து வெளியே வந்த ஒரு நபருடைய பேர் கூட சொன்னாங்க. நாங்கெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கிறோம் பூரா. அது எப்படி போகும், ஏன்னா 2:30 மணிக்கு முன்னால் நடந்த சதி திட்டத்துக்கான ஏற்பாடுகள் என்னென்ன, எங்க அந்த மிளகாப்பொடி வாங்கினா, கத்தி எங்க தயார் பண்ணா அப்படிங்கிற ஒண்ணு. அதோட இவன் செஞ்ச பிறகு அவனை போலீஸ் கைது பண்ணியோ சரண்டர் ஆகிறதுக்கு முன்னால எங்க இருந்தான், இதெல்லாம் அவன் ஆய்வுப்பட வேண்டும். முன்னாலேயும் பின்னாலும் இருக்கக்கூடிய சைத்திட்டத்துக்கான தொடர்புகள் இருக்குது. இது இவங்க அப்பா அம்மா அந்த பையன் மட்டுமல்ல, அது இல்லாம சில கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் பூரா பின்னர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதை சரியான ப்ரொவிஷன் மேற்கொண்டோம்னா, காசி பாண்டியன் சொல்லக்கூடிய ஆய்வாளர் ஏன் அந்த அம்மாவை 3 மணி நேரம் போட்டு அலக்கழிச்சாரு என்பதிலிருந்து தொடங்கினாத்தான் உண்மை தெரிய வரும். பட் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்லைன்றப்போ இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல சார்? அதெல்லாம் பரவாயில்ல. அதாவது 2 பேரும் வாக்குமூலம் மட்டும்தான் அந்த விசாரணைக்கு. சுர்ஜித்துடைய வாக்குமூலம் செல்லத்தக்கதல்ல. நீதிமன்றத்துல கொடுத்தா மட்டும் தான் செல்லும். 164ல ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவன் தானே முன்வந்து எங்க கொடுக்கணும்னா நீதிமன்றத்துல போய் கொடுக்கணும். 164 பிரிவு 4 பழசு, இப்ப பிஎன்எஸ்எஸ் படி கொடுக்கணும். அதுதான் செல்லும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சும்மா அந்த ரெக்கவரி பண்ணும்போது துணிமணியும் ஒரு கத்தி அந்த அருவாள் போயிருக்காங்க. அருவாலும் அப்படி செல்போன் எடுத்திருக்காங்க. இது மட்டும் பத்தாது. ஆனா ஒண்ணு வச்சுங்க, இது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டுமல்ல, இவங்களே 2 பேர் பார்த்த மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட போறாங்க. அம்மாவும் அம்மாவுடைய தம்பியும் அவங்க சாப்பிட போயிருக்கு. அப்போ அங்கிருந்து பார்த்த மாதிரி போட்டிருக்காங்க நிகழ்ச்சியை. இதெல்லாம் பல விஷயம் இருக்குது. நான் இப்ப பண்ண முடியாது. வழக்கறிஞர் அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அம்மா விசாரணையில இருக்காங்க இல்லையா சார்? விசாரணைக்கு மட்டும் கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட நிலைமை சார்? அந்த பொண்ணு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுல அந்த பொண்ணு விசாரணை வளையத்துக்குள்ள வருவாதானே? வந்தே ஆகணும் இல்லையா? முக்கியமான ஒரு செல்போன், போக்குவரத்து, கடந்த 6-7 ஆண்டுகள் தொடர்பு அதெல்லாம் எப்படி பேசினாங்க, நிறைய விஷயம் இருக்குது. இந்த பசங்க அந்த கூட டெக்கிஸ் தானே எல்லாமே, அவங்க பல விவரத்தை கொடுத்திருக்காங்க. அதுவே இது ஒரு முறையான விசாரணை சிபிசிஐடி நடத்துமான்றது எனக்கு கேள்விக்குறி. ஏன்னா அந்த பொண்ணுடைய ஒரு மறைச்ச உண்மை என்னன்னு கேட்டா, எங்க அப்பா அம்மா விட்டுருங்க இதோட அப்படின்னு அடுத்த முடிவெடுத்து பண்றாங்க. முடிவெடுத்து அவங்க அப்பா அம்மா ஒரு ஆளை மட்டும் காமிச்சிட்டு நிறுத்துன்னு நினைச்சாங்க. இப்ப அப்பாவும் இருக்காரு, இன்னொருத்த பெரியமா பையன் வந்திருக்கான். ஏன்னா அவனா அடைக்கலம் கொடுத்தவன். அப்ப முன்கூட்டியே ஒரு குற்றப்படி சதி இருக்குது. அந்த சதியை ப்ராப்பரா விசாரிச்சா மட்டும்தான் எல்லாரும் வெளியே கொண்டுருவாங்க. அதை எதிர்பார்க்கிறோம். குறைந்தபட்சம் என்ன தண்டனை கிடைக்கும் சார்? இதுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறோம். அதாவது ஆணவ படுகொலை என்று சொன்னாலே உயர்ந்தபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்குன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஏற்கனவே சொல்லிருக்காங்க. பகவந்த் சிங் வர்சஸ் ஸ்டேட் இன்சிடென்ட்ல இது போன்றிருக்கிற ஆணவ படுகொலைக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தூக்கு கயிறு அவர் தொங்கிக் கொண்டிருக்கணும் பயம் வரும்னு சொல்லிருக்காங்க. அவங்க அப்பாக்கு, சுஜித்தோட அப்பாக்கு அந்த குற்றமுறை சதியில யாரெல்லாம் இருந்தாலும் அவனுக்கு அதே தான். செஞ்சவர் ஒருத்தனா இருந்தாலும் கூட ஒரு குற்றமுறை சதியினுடைய தொடர்ச்சியை தான் செய்யறாங்க. அப்ப அந்த குற்றமுறை சதியில் இருந்தவங்களுக்கும் இதே தண்டனை உண்டு, கண்டிப்பா உண்டு. அப்ப அந்த பெரியமா பையன் சொன்னீங்களா சார், யாரோ கூட ஒரு பையன் அவங்களுக்கும் சேர்த்துதான் அந்த தண்டனை வரும் இல்லையா? கண்டிப்பா. அது மட்டுமல்ல, போலீஸ்காரங்களும் ஒரு பகுதியை மட்டும் செஞ்சு தவிர்க்க முடியாது, ஒரு பகுதியை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டதான் நாங்க பார்க்க முடியும். அதுக்காக தான் நான் டிஎஸ்பி பார்க்க உட்காந்துருந்தேன். அன்பார்ச்சுனேட்டா 1 மணி நேரத்துக்கு மேல முயற்சி பண்ணி கூட அவர் வெளியே போயிட்டேன், சொந்த வேலையை போயிட்டுட்டாங்க. மீண்டும் நான் போக போறேன். சார் ஆம்ஸ்ட்ராங் வழக்க மட்டும் பேசலாம் சார். ஆம்ஸ்ட்ராங்கோட வழக்கு இன்னைக்கு போட்டு அதுதான் இருந்தேன் நானு. அந்த வழக்கு லிஸ்ட்டுக்கு வரல அன்பார்ச்சுனேட்டா. எதிர்வாதம் போடாம இருந்தாங்க அரசு தரப்புல. அதை போடுறேன்னாங்க. அதுக்காக தான் பார்த்தோம். நம்ம போன முறையே நம்ம ஜஸ்டிஸ் சதீஷ் தான் வந்துச்சு. அவங்க எதிர்ப்பு உரை போடுறேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு இன்னைக்கு பார்த்தா லிஸ்ட்டுக்கே வரல. என்ன காரணம் தெரியல. ஏற்கனவே அவருடைய தம்பி எடிசன்கிறவர் போட்ட வழக்கு விசாரிக்கப்பட்டு கேட்கப்பட்டு ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க ஜஸ்டிஸ் வேல்முருகன். இப்போ அதுக்கப்புறம் வந்தவர் தான் ஜஸ்டிஸ் சதீஷ் அவர்கள். அவர்கிட்ட நான் கரெக்டா இன்னைக்கு ஆர்கியூ பண்ண வேண்டிய கேஸ் இதுக்காக வந்தேன் நான். ஆனா பார்த்தா அன்பார்ச்சுனேட்டா லிஸ்ட்டுக்கு வரல. ஒரு பக்கம் ஏற்கனவே போட்ட பிடிஷன் அதுவும்
விசாரணைக்கு முடிந்து உத்தரவு போடப்பட்டிருக்கு. இப்போ நாங்க கேட்டது அட்மிஷன் ஆயிடுச்சு. எதிர்வாதத்துக்கு போடப்பட்டு அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு இன்னைக்கு. அது வந்துன்னா தான் முடியும். ஆக்சுவலி 1 இயர் முடிஞ்சிச்சுல சார் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் 1 year முடிஞ்சது. முடிஞ்சிச்சு இல்லையா? முடிஞ்சது இல்ல. சோ இது வரைக்குமே வந்து முக்கியமான ஒரு குற்றவாளி பின்புலத்துல யாரு அப்படின்றது ஏதாவது இது வெறும் இத தலித்துகளாக இருக்கக்கூடியவர்களை முன்வைத்து ம். முன்விரோதங்களை பயன்படுத்தி இணைச்சு பண்ணின ஒரு சாதிய ஆணவ படுகொலை. இதுக்கு பின்னால அவங்க அரசியல் சமூகத்திலே நடந்திருக்குன்னு சொல்ல அவங்க வரீங்களா? சமுத்திரத்தை பயன்படுத்தி கொண்டு விரோதம் இருக்குல்ல, சின்ன சின்ன Okay, சண்டை okay. இருக்குல்ல, ஆஹா. அந்த விரோதங்களை எல்லாம் உள்ளடக்கிட்டு ம், ஆற்காடு அது ஒரு விரோதம், இந்த பக்கம் சம்பவ செந்தில், ம், இந்த மாதிரி சில இருக்குது. விரோதம் இருக்குதெல்லாம் உண்மைதான். ம், அந்த விரோதங்களை எல்லாம் பயன்படுத்தி கிளப் பண்ணி ம், ஏற்கனவே திட்டமிடப்பட்டு செய்திருக்கிற கூடிய கொலை. இதுல அரசியல் ரீதியான தொடர்பும் இருக்க வாய்ப்பு உண்டு. ம். ஏன்னா செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் 300 கிலோமீட்டர் தான், சரி 300 மீட்டர் தான் 300 மீட்டர். மொத்தமே. ம், ஆனா 11:30 மணிக்கு தான் நீங்க வீரமணி கிட்ட இருந்து இது வாங்குறீங்க, புகார் வாங்குறீங்க. ம். அப்ப 11:30 வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க நடந்தது 6 மணிக்கு போலீஸ் சொல்லிட்டாங்க. 7 மணிக்கு முன்னாடி நடந்துச்சு இல்ல சார் சம்பவம் போலீஸ் நடந்துச்சு. சொல்லிட்டாங்க. ம், காவல்துறையே வந்தாச்சு. ம், வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு 11:30 மணிக்கு வாங்குறீங்க. ம், ம், அதேதான் அங்க இதுல பாருங்க, ம், ஸ்ரீமதி கேஸ்ல பார்க்கலாம், ம், இப்ப நீங்க கவின் கேஸ்ல பார்க்கலாம். ம், எல்லாமே முதல் நடவடிக்கை மறைச்சு பண்ணக்கூடிய புகார் தான் இருக்கு. ம், ம், இதெல்லாம் திட்டமிட்டு காவல்துறை இதெல்லாம் யார் கவனிக்க கண்காணிக்க தவறுறோம். ம், நான் போய் பார்க்காதான் தெரிஞ்சு போறாமே. ம். எதுக்காக அந்த அம்மா 3 மாசம் 3 மணி நேரம் வழக்கடிச்சீங்க நீங்க? காசிப்பாண்டி ஏன் அந்த அம்மாவை தொந்தரவு பண்ண அப்படி? ம், அப்ப ஏதோ ஒரு பேரத்துக்கோ அல்லது அவங்க அப்பா அம்மா காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான்னு அர்த்தம். ம், அந்த 3 மணி நேரத்தில் நடந்தக்கூடிய விசாரணை என்னாச்சு? ம், இப்படிலாம் பல கேள்விகள் உண்டு. ம், அது அந்த விசாரணையினுடைய தொடக்கத்தை நாம பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதுக்கு மேல சொல்லல. ம். இதுவாவது 1 இயர் பரவாயில்ல சார். ராமஜெயம் வழக்கு 13 வருடங்கள் கடந்து விட்டன. அது வேற விஷயம். அது ஆதிக்க சக்திகளுக்குள்ள நடக்கிற சண்டையில சாகக்கூடிய ஒன்று. அவர் Okay. ரீதியா பாலியல் ரீதியா பல பல புகார் இருக்கிறது, அரசு ரீதியா இருக்குது, அவங்க குடும்பத்திலே இருக்குது, எல்லாம் பலதான் இருக்கு. ஆனா வாய்ப்புகள் இருக்கா சார் குற்றவாளி யாருன்றதை இன்னும் கூட ஏன் கண்டுபிடிக்க முடியாது? எதுவுமே முடியாது என்பதே கிடையாதுங்க. ம், கேப் ஆகலாம், காலதான். இப்போ கன்னியாகுமரி கேஸ்ல ம். 23 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம நியாயம் வாங்கலையா? வாங்கி கொடுத்தோம். எஸ். தப்பு கிடைச்சதுல அந்த அந்த நம்பிக்கை தான் நம்ம போராட்டத்துல. நியாயம், உண்மை வெல்லும். ட்ரூத் ட்ரம்ப்ஸ் ஆல்வேஸ். அந்த உண்மைக்காக தான் போராடுறோம். அது நீதிமன்றத்திலையும் போராடலாம், மக்கள் மன்றத்திலையும் போராடலாம். பட் அல்டிமேட் கோல் என்னன்னா, bring the culprits to the book of justice தான். அவ்வளவுதான். ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.